இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 31 35 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். அன்பிற்குரியவர்களே, இது பிரிந்த சகோதரர்களால் கையில் எடுத்துக்கொண்டு கத்தோலிக்கர்களை உடைக்க பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அற்புதமான வசனம். யார் என்னுடைய சகோதரன் சகோதரி? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே, கடவுளின் வார்த்தையின்படி நடக்கிறவர்களே. அப்படின்னா மாதா என்ன பண்ணாங்க? மாதா இயேசுவோடு நடந்தாங்க, இயேசுவை பெற்றெடுத்தார்கள். நம்மில் யாரும் அப்படி அந்த அளவிற்கு இயேசுவை பெற்றெடுப்பவர்கள் இல்லையே, இருக்க முடியாதே. ஆண்டவர் இயேசுவுக்கு மனித அவதாரத்திற்கு அடித்தளமாக இருந்தவரே அன்னை மரியாதான். அப்படி பெற்றெடுத்தார், அவருக்கு பால் ஊட்டினார், வளர்த்தார், அவரை இறை வழியில் பயிற்றுவித்தார். அவரு பெரிய கடவுளே, அதனால அப்படியெல்லாம் உண்மையாயிருக்கிறாரு, அன்பு செய்கிறாரு, தாழ்த்திக்கிறாரு, போதிக்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு சொல்லாத. That means you don't believe in the incarnation. அவர் முழு மனிதனாக இருந்தார். அவரை வளர்த்தெடுத்தது அன்னை மரியா. தந்தை அவர் வழியாக பேசுகின்ற அளவிற்கு இறைவார்த்தை ஊட்டியது அன்னை மரியா. அந்த அடிப்படைகளை எல்லாம் விட்டுவிடக் கூடாது. இந்த இயேசுவை பெற்றெடுப்பதற்கு அன்னை மரியா என்ன செய்தார்? கருதருக்கு முன்பே கடவுளை பார்த்து சொல்லுகிறார், நான் கடவுளுடைய அடிமை, அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அப்ப யார் தாய்? Who is the best mother of Jesus? The first mother of Jesus? நீ செகண்ட் 100, 1000, 1,00,000 1 கோடியாவது மதரா இருக்கலாம், சகோதரன் சகோதரியா இருக்கலாம், பிகாஸ் யூ ஆர் ஃபாலோயிங் த வேர்ட். முதல் ஊற்று யாரு? அன்னை மரியா. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுத்த நிலையில, அன்பின் இறைவா, தன்னையே உம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து காலம் முழுவதும் வாழ்ந்து உம்முடைய சாட்சியாக இருந்து உம்மை மகிமைப்படுத்தி அன்னை மரியாவை போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளுக்கு பணிந்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் என்றும் வல்லவர்களாக திகழ அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.